நம்முடைய தேவனுக்கு வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. 100க்கு அதிபதி சாதாரண ஆள் இல்லை, ஒரு எஸ்பி லெவலில் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே அவன் இடத்துல வர்றதுக்கும் நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும். என்ன சொல்றாரு? அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் எப்போ சொன்னாரோ அந்த டைம்ல வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்? இப்போ ஆண்டவர் அங்க இங்க சொன்னார்னா வீட்டில் இருக்கிற உங்க வீட்டில் உள்ள சுகவீனமானவர்களுக்கு சுகம் உண்டாகும். ஆண்டவர் எதை அனுப்புகிறார்? வசனத்தை, வார்த்தையை அனுப்புகிறார். நீங்க போக முடியாத இடங்களுக்கு எது போகுமாமா? வார்த்தை போகும். அவருக்கு ஒரு பிரஸ்தாபம் உண்டு. அதை விட வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த வார்த்தையில் இதை நன்கு உணர்ந்த அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவனுக்கு தெரிஞ்சது, இவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, இவருடைய வார்த்தையில சுகம் உண்டு, இந்த வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி அவர் அறிந்தார். உண்மையானவர்களே, இன்றைக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க போக முடியாத இடத்துல அவருடைய வார்த்தை புறப்பட்டு போகும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா.